காட்ட போகிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹோம் டூர் தான். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் டூர் நான் போட்டிருக்கேன். ஆனால் அது வந்து என்னென்னா 1 BHK அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் போட்டிருப்பேன். இன்றைக்கி நான் காட்ட போகிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வந்து செகண்ட் ஃப்ளோருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னே சொல்கிறேன். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அப்புறம் இது வந்து 1 BHK வித் டென். அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெட்ரூம் வந்து பெருசாக இருக்கும், இன்னொரு பெட்ரூம் சின்னதாக இருக்கும். அந்த சின்னதாக இருக்கிறது வந்து இங்கே டென்னு சொல்லுவாங்க. வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் வந்து மெயின் டோரு. நம்ம மேலே ஸ்டெப்பில் வர மாதிரி இருக்கும். இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இங்கே எப்படி எப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு வின்டர் டைமில் வந்து வின்டர் ஜாக்கெட், அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஃபால் டைமில் நம்மளுக்கு ஸ்வெட்டர் கண்டிப்பாக அது இல்லாமல் போக முடியாது. ஸோ அதுக்கோசரம் வந்து வந்த உடனே நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு க்ளோசெட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே எல்லாமே நம்ம ஹேங் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் அப்படின்னா செல்ஃப் இருக்கும், அப்புறம் ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும்னு வைங்களேன் பார்க்குறக்கு. இது வந்து எதுக்கு அப்படின்னா ரெஸ்ட் ரூம்க்கு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்மளுடைய பாத்ரூம் டிஷ்யூ, அப்புறம் நம்மளுடைய திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கோசரம் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்ரூம்குள்ளேயே சைடில் வந்து வாஷர் இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் நம்ம வெளியெல்லாம் கொண்டு போய் துணி வந்து நம்ம காய வைக்க முடியாது நம்ம ஊர் மாதிரி. ஸோ வாஷர் அண்ட் ட்ரையர் ரெண்டுமே இருக்கும். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டர் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஹாட் வாட்டர் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால வந்து எனி டைம் நம்மளுக்கு ஹாட் வாட்டர் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கோசரம் இங்கே ஹீட்டர் இருக்குது. ஹால் வந்து இங்கே நல்லா பெருசாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து டபுள் விண்டோஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து வின்டர் டைமில் என்னதான் நம்ம ஹீட்டர் போட்டிருந்தாலும் எனி டைம் போட்டுகிட்டே இருக்க மாட்டோம், கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைப்போம் அந்த ஹீட்டர் இருக்கட்டும்ன்ட்டு. ஆனால் அந்த டைமில் ஸ்னோ இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி இருந்தாலுமே உள்ளே வந்து அந்த கூல் ஏர் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இங்கே வந்து 2 விண்டோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இந்த விண்டோ ஒன்று, இது ஒரு விண்டோ. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கும்னு வைங்களேன். நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கூல் ஏர் வந்து உள்ளே வராது. இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த சைடு வந்தோம் அப்படின்னா பேட்டியோ இருக்குது. ஸோ பேட்டியோக்கும் அதே தான் நம்மளுக்கு வந்து டபுள் டோர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நெட் இருக்கும். இங்கே ஒரு டோர், அங்கே ஒரு டோர், அது இல்லாமல் நெட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு சம்மர் டைம்லாம் வந்துட்டு இந்த நெட் இருக்க வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நல்லா நம்மளுக்கு வந்து ஏர் வரும். ஏன்னா இந்த சைடு எல்லாமே மரம் இருக்குது. இப்போ வின்டர் டைமுங்கிறங்காட்டி ஃபுல்லாக எல்லா இலையுமே வந்து கொட்டிட்டு வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இது எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கும். இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம டைனிங் மாதிரி போட்டுக்கலாம். இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபேன் இருக்கும். நம்ம வேணா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. இந்த சைடு வந்து கிச்சன். இங்கே வந்து காயில் டைப் தான். ஸோ 4 காயில் இருக்கும். 2 வந்து பெருசாக இருக்கும், 2 சின்னதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம எப்படி எதுக்கு எதுன்னு ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 4 காயில் இருக்கா. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து இந்த 4 காயிலில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் போட்டிருக்காங்கன்னா அது இதோடது. ஸோ இது வந்து இதோடது. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மார்க் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோசரம் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது பழகிடும். இருந்தாலும் வந்த உடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மார்க் வச்சு நம்ம எது எதோடது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கீழே வந்து அதே போல் இங்கே வந்து மைக்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் கேக்லாம் பேக் பண்ணுறதுனா நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கான இது எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து இருக்கும். இந்த டிஸ்பிளேல வந்து நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து
நம்ம ஏதாச்சும் அப்படியே வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம டக்குன்னு ஏதோ மறந்துடுவோம். ஸோ இங்கே நம்மளுக்கு அதுக்கு ஈஸியாக வந்து இங்கே டைமர் செட் பண்ணிட்டோம்னா ஸோ ஆன் அண்ட் ஆஃப் இருக்குங்காட்டி நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வைங்களேன், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த நேரமும் ஹாட் வாட்டர் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த சைடு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கோல்டு வாட்டர் வரும், அண்ட் இந்த சைடு பண்ணோம்னா ஹாட் வாட்டர் வரும். ஸோ வின்டர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரில் நம்ம கையை வைக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்றா நம்ம மிடில் வச்சுட்டு இல்லை கொஞ்சம் இந்த பக்கம் வச்சு நம்ம தண்ணி யூஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கோசரம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்த உடனே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி மார்க் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் செல்ஃப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரிட்ஜும் இங்கே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கிச்சனில் முக்கியமாக இந்த மாதிரி எதுவும் நம்ம வாங்க தேவையில்லை, எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்குள்ளே அப்புறம் இங்கே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சன் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கோசரம் நல்ல ஒரு வாக்கபிள் ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எல்லாமே நம்ம வந்து திங்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம பெட்ரூம்லாம் காட்டுறேன். இங்கே வந்து நம்ம ஹீட்டர் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ எப்பயுமே வந்து ஹீட்டர் வந்து வின்டர் டைமில் வேணும், அண்ட் சம்மர் டைமில் வந்து நம்மளுக்கு ஏசி வேணும். ஸோ அதுக்கோசரம் வந்து எல்லா பாத்வேலையும் சரி நம்மளுடைய பெட்ரூம்லேயும் சரி எல்லா பக்கமே வந்து ஹீட்டர் அண்ட் ஏசி வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம வந்து நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம்க்கு ஹீட்டர் அண்ட் ஏசிக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம செட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம இதில் வந்து என்ன டெம்பரேச்சர் நம்மளுக்கு வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம ஹீட்டர் இங்கே போடுறோம் அப்படின்னா நம்ம ரூம் ஹீட் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அதனோட ஹியூமிடிஃபையர் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ அது குறையும் போது கண்டிப்பாக நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு ஹியூமிடிஃபையர் வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கிட்ஸுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. கிட்ஸுன்னு சொல்ல முடியாது, அடல்ட்டுக்குமே வந்து இப்போ ஒரு 70 எல்லாம் நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டினியூஸாக அந்த ஹீட்டர் வந்துகிட்டே இருக்கும்போது சிலருக்கு வந்து மூக்கிலேருந்து பிளட்டே வந்துடும். ஸோ அது ஒவ்வொருத்தங்களோட பாடி பொறுத்து இருந்தாலும் நான் சொல்கிறேன், இங்கே வந்து அது ஒரு நெசசரி. ஸோ வந்து நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஹியூமிடிஃபையர் வந்து மஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து 1 BHK நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அதே சைஸ் தான் வந்து இங்கேயுமே இந்த பெட்ரூம் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாக்கபிள் க்ளோசட் இருக்கும். ஸோ நம்ம இங்கே திங்ஸ் நம்மளோட ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வச்சுக்கலாம். இதுதான் வந்து வாக்கபிள் க்ளோசட். நல்லா உள்ளே வந்துக்கலாம். இங்கே எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த பெட்ரூமில். நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன்ல டென், அந்த டென் தான் இது. குட்டி பெட்ரூம். இங்கே வந்து என்ன அப்படின்னா கிட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா கிட்ஸுக்குன்னு தனியாக கண்டிப்பாக ஒரு பெட்ரூம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால கிட்ஸ் இருந்தாவே கண்டிப்பாக 1 or 2 BHK இல்லாட்டி இந்த மாதிரி 1 BHK வித் டென் இப்படி தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கிட்ஸுக்கு ஒரு ப்ரைவசி கொடுக்கணும், பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரைவசி கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே மஸ்டாக இருக்கங்காட்டி இந்த மாதிரி ஒரு ரூல் வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸ் இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு தனி பெட்ரூம் கொடுக்கணுங்கிறது அதுக்கோசரம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு. இது வந்து டென், அதாவது அந்த பெட்ரூமை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இங்கேயுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு க்ளோசட் இருக்கு இதுவுமே. ஆனால் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இது மேலே வந்து டாப்பில் கொஞ்சோண்டு ஏதாச்சும் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஹேங்கர் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஸ்விட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி ஆன் அண்ட் ஆஃப் இந்த மாதிரி தான் ஸ்விட்ச் இருக்கும். இதுதான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட வரேன். பாய்.